mombeautyarts பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிடி ரிவ்யூஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட்டு சிடி ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதில் லேயர் பிரிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிடியை ஒரு 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணினதுக்கப்புறமா உங்கள் கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக லேயர் வந்துடும். அந்த கிளாஸ் தனியாக, அதுக்கப்புறமா அந்த கலர் இருக்கிற இடம் தனியாக உங்களுக்கு வந்துடும். வேகமாக இந்த மாதிரி பிரிச்சிடாமல் லைட்டாக ஃபஸ்ட்டு விரித்து விடுங்க. இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. ஓகேவா? எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிளந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் தனியாக, அதுக்கப்புறம் இந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஷைனிங் மாதிரி இருக்கும் இல்லையா, அது தனியாக வந்துடும். இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்களேன். இந்த மாதிரி வந்துடும். இப்போ நமக்கு எங்கெல்லாம் அந்த ஷைனிங்காக இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு வேணுங்கிற ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா இந்த குட்டி ரவுண்டு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் கட் பண்ணினீங்க, டேரெக்டாக சிடி எடுத்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கையெல்லாம் ரொம்ப வலிக்குங்க, சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணாலுமே. ஸோ அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிடி நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி திலகம் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ எத்தனை திலகம் நான் இதே மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 திலகம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் 5 திலகம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மீடியம் சைஸில் கார்ட்போர்டில் நான் திலகம் கட் பண்ணியிருக்கேன். அது எத்தனை பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதே மாதிரியே குட்டி சைஸில் திலகம் இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் சிடியில் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி சின்ன சைஸ் திலகம் 8 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரியே ரவுண்ட் ஷேப் கட் பண்ண போகிறோம். கார்ட்போர்டில் இந்த மாதிரி மீடியம் சைஸில் 4 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்மால் சைஸில் 4 பீஸ் நான் சிடியில் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து பெரிய சைஸ் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா கிராஃப்ட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சைடு மட்டும் கலர் பண்ணினா போதும். ஃப்ரண்ட் சைடு கலர் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா சைட்லேயுமே கலர் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் கலர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த பெரிய சைஸ் ரவுண்டு இருக்கு இல்லையா, அது மட்டும் கலர் பண்ண வேண்டாம். ஓகேவா? கலர் பண்ணாலும் ஓகே, பண்ணாட்டியும் ஓகே. இப்போ நான் கலர் பண்ணலை. இப்போ நம்ம கிராஃப்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த பெரிய சைஸ் ரவுண்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய திலகம் ஷேப் இந்த மாதிரி ஒரு 5 பெட்டல் இருக்கிற ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மீடியம் சைஸ் திலகம் இப்படி வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸ் திலகம் இந்த மாதிரி வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்துக்குமே ஹார்ட் க்ளூ இல்லைன்னா நார்மல் க்ளூ கூட நீங்கள் கம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் சைஸ் ரவுண்டு இருக்கு இல்லையா, இதை நம்ம சென்டராக வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் சென்டரில் ஸ்மால் சைஸ் சிடியில் கட் பண்ணின ரவுண்டு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். இந்த 3 பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுக்கு சென்டர்லாம் நான் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு குட்டி சைஸ் ரவுண்ட் எல்லாத்தையும் இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக 3 திலகம் இருக்குது. அந்த 3 திலகத்துக்கு சென்டரில் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் திலகத்தை வச்சு பேஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த ஃப்ளவரை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு 3 இடத்துல நம்ம உல்லன் த்ரெட் வச்சுக்கலாம். நான் பிளாக் கலர் உல்லன் த்ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணினதுக்கப்புறமா இதை பேக் சைடில் திருப்பிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் சைடில் திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணின இந்த பீசஸ் எல்லாத்தையுமே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒரு டபுள் சைடு செலோடேப் ஒட்டிட்டு இந்த மாதிரி வாலில் நம்ம மாட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சிடியில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஷைனிங்காகவுமே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.